ஏற்கனவே இவங்க வந்து சோனா ஹைடன் வந்து ஒரு தொடர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, தன்னுடைய சுய சரித்திரத்தை வந்து அவங்க எழுதணும், அதை வந்து ஒரு வெப் சீரியலாக தயாரிக்கணுன்ற முடிவில் இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன். அவங்க லைஃப்பில் யாரெல்லாம் கிராஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரங்களாக வருவாங்கன்றதை அவங்க வந்து நேரடியாகவே சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சில தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, முன்னணி தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, முன்னணி இயக்குநர்கள் இருக்கிறாங்க, நடிகர்கள் இருக்கிறாங்க, நடிகர் பேர் அடிப்படுது. இந்த மாதிரி வந்து பல பேர் இருக்கிறதுனால ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை சந்திக்கும். இது சாபக்கேடு. தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த விமனைசர்கள் இருக்கிறானுங்களே, இந்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி வந்து இந்த பெண்களை சூறையாடக்கூடியவங்க இருக்கிறானுங்க, பெண் நடிகைகளை. அவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படுத்து போங்கடானா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துட்டு இருப்பான். ஆனால் தாலியை கட்டுறான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சொல்லுவான், என்ன கேட்டால் இவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஈஸியாக ஒருத்தர் வந்து விபச்சாரம்னு ஒரு முத்திரை குத்துறீங்க. விபச்சாரன்றது அவ்வளோ வந்து ரொம்ப ஈஸியான தொழில் இவங்க நினச்சிடறாங்க. விபச்சாரம் மாதிரி கொடுமையான தொழில் எதுவுமே கிடையாது. பொதுவாகவே இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்களே, அவங்கள இந்த புகழ் வெளிச்சமும் பணமும் மிதமிஞ்சின பணமும் ஒரு திமிர்த்தனத்தோட நடிகைகளை யூஸ் பண்ணாங்களா இல்லையா? பல இயக்குநர்கள் எடுத்து விட்டுருவோம் மொத்த கதையும். வாய்ப்பே தராமல் பல இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீணா போன பெண்கள் நிறைய. அது விட்டுருங்க, அது வந்து பல இயக்குநர்கள் அந்த லிஸ்ட்டில் என்கிட்ட இருக்கிறாங்க, நான் அதை பற்றி பேச சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில், இந்த சோனா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு வந்து டி இமான் வந்த பிறகு எடுத்த முடிவு அல்ல. அதுக்கான அறிவிப்பெல்லாம் அவங்க வெளியிட்டாங்க. அவங்களுடைய கடந்த கால அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரியும், வந்து சும்மா வந்து பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு வந்த பொண்ணு இல்லை. சினிமா ஏதோ ஒரு சிக்கலை சந்திக்க போகுது. அதனுடைய முதல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயம். இதில் டி இமான் விஷயத்துலையும் சரி, அவங்களுடைய முதல் மனைவி விஷயத்தில் நடந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது நான் பார்க்குறேன்னு கேட்டேன், ஒருவேளை டி இமான் இந்த புகாரை சொல்லாமல் அந்த பெண் சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பல பெண் போராளிகள்லாம் குதிச்சுட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார்ன்றது பட்டமோ பெயரோ கிடையாது. முட்டாள்கள் மாதிரி பேசக்கூடாது. சூப்பர் ஸ்டார்ன்றது இங்கேயும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறார், கேரளாவில் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, எல்லா தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் வந்து ஹாலிவுட்டில் எல்லாம் சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது பட்டமோ பேரோ கிடையாது. ரஜினி ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரஜினிக்கு ஒன்றா பேரை மாற்றுங்க வேணாம். சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு படிநிலை. முட்டாளுங்க புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ் சினிமாவில் இருக்க முட்டாளுங்க புரிஞ்சுக்கணும். இதை இவர் பிடிங்கிட்டாரு அவர் பிடிங்கிட்டாரு அப்படின்னு சொல்லு. நான் கேட்குறேன், நடிகர்னது இப்போ சிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வச்சாங்க. பல குழந்தை நட்சத்திரம் நடிக்கும் போது அதில் வந்து இவர் வந்து சூப்பர் ஸ்டார். ஸ்டார்னா யாரா? நடிகர். சூப்பர் ஸ்டார்னா உயர்ந்த நடிகர். சோனான்னு ஒரு நடிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார், பிரபலமான சோனா ஹைடன் சொல்லுவாங்க. பேசிக்காக அந்த அம்மா வந்து நல்ல ஒரு கிராஜுவேஷனு, அப்புறம் வந்து அந்த கிராஜுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அந்த டிசைனிங் இருக்குல்ல, அதில் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. சென்னையில் தான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் தான் அவங்க படித்தது. ஆக்சுவலி பேசிக்கலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் வம்சாவளியை சார்ந்தவங்க, நல்ல படித்த பெண்மணி அவங்க, சரிங்களா? இந்த தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு கெட்ட நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சினிமா நடிகர்கள் இந்த புகழ் வெளிச்சத்தில் இதுக்கு இடையில் இதை நான் சொல்லிடுறேன். அவங்களோட அடிப்படையில் இதை அவங்கள சொல்லிட்டேன். அவங்க வந்து ஒரு கிராஜுவேஷன், அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு கவர்ச்சி நடிகைன்ற அந்த முத்திரை தான் அவங்களால் வாங்க முடிஞ்சுது. 2008 வந்து சில படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு கதாநாயகியாக வந்து பிரகாசிக்கல்னா கூட ஒரு முக்கிய கதாபாத்திரங்கள் 2-3 கதாபாத்திரங்கள் முதல்ல அவங்க குத்தாட்டத்தில் தான் நடித்தாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமா பற்றி பெருசாக தெரியல போல இருக்குது. ஏதோ நடிக்க வந்துட்டோம், குத்தாட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தமிழ் சினிமா. அவங்களும் ஆர்வமாக நடித்தாங்க. அதுக்கு பிறகு ஏதோ கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட்டாக வருவாங்கன்னு நினச்சாங்களா, இல்லை கதாநாயகியாக வருவாங்கன்னு நினச்சாங்களா, அப்படி வந்து இது எல்லாம் வந்து கடந்த வந்து ஒரு 10 வருஷத்தில் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன் இவ்வளோ சுருக்கமாக சொல்லிட்டு வரேன்னா, பின்னாடி பெரிய விஷயங்கள் இருக்குது, அதனால் அதை சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பை வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஒரு சில நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அது என்ன நடவடிக்கைன்றது வந்து பெரிய அளவில் தமிழ் சினிமாவை வந்து ஒரு கலங்கடிக்க வைக்கும். தமிழ் சினிமா, அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு நான் நினைக்கிறேன். இப்போ டி இமான் வந்து விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க. அவர் யார் வந்து சொல்கிறாங்க, யார் மேலே சொல்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து சின்மை விஷயத்தை மறுபடியும் பேசுவோம். சின்மை வந்து யார் மேலே சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் வைரமுத்து மேலே சொன்னதுனால தான் அந்த அளவுக்கு பிரகாசமாச்சு. இதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிற ஒரு ப்ளே பாய் யாராவது ஒரு நடிகரை சொல்லியிருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு வந்து அது பேசப்பட்டிருக்காது.
ஒரு வந்து வைரமுத்து மிகப்பெரிய ஆளுமை, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது அது வந்து பேசப்பட்டது. அது அது சம்மந்தமாக இன்றைக்கும் கூட அது வந்து ஒரு புகைச்சலாக தான் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்மோக்னால் என்ன தெரியும்ல, புகை வந்து நெருப்பு கூட போகாத இடத்துல புகை போயிடும். இன்னொரு விஷயம் கேட்டால், பெரிய ஒரு பூகம்பம், பெரிய ஒரு வெடிகுண்டு வெடிச்சுதுன்னு வச்சுக்கலாம், நெருப்பு பிழம்பு எல்லாம் போயின பிறகு பார்த்தா நெருப்பு பிழம்பே புகையாக தான் இருக்கும். அதை நீங்கள் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா புகைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஸ்மோக். அந்த ஸ்மோக்குன்ற பேரில் அவங்க கொண்டு வர அந்த ஒரு இது வந்து தமிழ் சினிமா வட்டாரங்களில் கதி கலங்கி போயிருக்கிறாங்க சில நடிகர்கள். எல்லா நடிகர்களும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க லைஃப்பில் யாரெல்லாம் கிராஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரங்களாக வருவாங்கன்றதை அவங்க வந்து நேரடியாகவே சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கதி கலங்கி போயிருக்கிறாங்க. அப்போது இது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பூகம்பம் இருக்குது. தமிழ் சினிமா நடிகர்கள் யாரெல்லாம் வந்து அவங்களே சொல்கிறாங்க, யாரெல்லாம் தன்னை பயன்படுத்திக்கிட்டாங்களோ, என்னை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் தன்னை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்களோ என்ன அவங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரங்களாக வருவாங்கன்னு சொல்லும் போது பல நடிகர்களுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சார், என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு போன ஒரு நடிகர். திருமணம் வரைக்கும், திருமணமே கிட்டத்தட்ட நடந்துடும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கைமரன் மகன் வந்து பிரேம்ஜி இருக்கிறார் இல்லையா, இன்றைக்கும் ஒரு 7.5 வயசு ஆயிடுச்சு, இன்றைக்கும் கல்யாணமே ஆகலை. என்ன அது அவங்க தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் வந்து இவங்க சோனாவான்லாம் நான் சொல்ல முடியாது. அது படம் வரும்போது, வெப் சீரியல் வரும்போது தெரிஞ்சிடும் அதெல்லாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்கும் போயாச்சு. அதை குறுக்கில் உள்ளே பூந்து கெடுத்து விட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட தயாரிப்பாளர் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிரியேஷன் சிவா வந்து உள்ளே பூந்து கலைச்சி விட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து படங்கள் தயாரிக்கும் போது நமக்கு வந்து நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது, பிரேம்ஜிக்கிட்ட முழுமையாக போயிட சொல்ல அது கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட முடிகிறது தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு எடுத்து விட்டார். ஒன்று இன்னொரு குரூப் வந்து இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பிபியோட பையன் வந்து எஸ்பிபி சரண், இவங்கெல்லாம் வந்து ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இதனால தான் இவங்க இந்த பிரச்சனையில் தான் வந்து இளையராஜாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழப்படி, இந்த நட்பு வட்டாரங்களில் ஏற்பட்ட அந்த பழக்க வழக்கங்களால தான் இளையராஜா அவர்களுக்கும் வந்து எஸ்பிபிக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் நட்பு, ஆழமான நட்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆனதுக்கு காரணம் அதான் நடக்கும். இந்த சம்பவம் தான். ஆனா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதுதான் இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதானம் இழக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இதெல்லாம். கண்ட்ரோல் மிஸ் ஆகும்போது நடக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்பட்டது தான். ஆனால் பிரேம்ஜியை கிட்டத்தட்ட இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் தெரியுது தமிழ் சினிமாவில் கூடி குழாவும் போது புழங்கும் போதெல்லாம் தெரியாது இவங்களுக்கு. தாலி கட்டும் போது வந்து நான் சொன்ன காட்டு அப்போ தான் ப்ரெஸ்டீஜ் எடுத்து வைப்பானுங்க. அவள் யார் இவ யார் முதல்லாம் தெரியாது இல்லை. இந்த தமிழ் சினிமா நடிகர் சில பேர் இருக்கிறான், நான் குறிப்பிட்டு யாரும் சொல்லலை, படுக்கும் போது அவங்களுக்கு தெரியாது. அதே தாலி கட்டுறான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவள் யாருன்னு சொல்லுவான், நீ யார். இது சாபக்கேடு. தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த விமனைசர்கள் இருக்கிறானுங்களே, இந்த புகழ் வெளிச்சத்தை பயன்படுத்தி வந்து இந்த பெண்களை சூறையாடக்கூடியவங்க இருக்கிறானுங்க, நடிகைகளை. அவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, படுத்து புழங்குறான்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படுத்துட்டு இருப்பான். ஆனால் தாலியை கட்டுறான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சொல்லுவான், என்ன கேட்டால் இவ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பயன்படுத்திக்கிட்டவங்களை வந்து பயன்படுத்திக்கிட்டவங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல, நாகரிகமாக தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். பயன்படுத்திக்கிட்டவங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டால், இது மாதிரி பல நடிகைகள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வடசென்னையில் நடித்த ஒரு ஹீரோயின், நீங்கள் வந்து இணையத்தில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். இணையத்தில் அந்த அம்மா பேரையே சொல்லாமல் உருட்டிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக உருட்டிட்டு இருந்தது. ஒரு வாரம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக உருட்டிருந்துச்சு. என்னை வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு உச்ச நடிகர் வந்து என்னை வந்து பயன்படுத்திட்டாரு, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வேறு இருக்கிறாரு, நான் வந்து அவரோட பெயரை நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை ஒரு இணையத்தில் அது செய்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சரிங்களா, ஏதாவது செட்டில்மெண்ட் நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், அது எப்படி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் வந்து கேட்டால், இந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கடந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறது நம்ம குறிப்பாக கவனிக்கணும். சோனா ஹைடன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, சினிமாவில் வந்து பெரிய அளவில் பிரகாசிக்க முடியலன்றது ஒரு ஏக்கமாக இருந்தால் கூட எனக்கு வந்து தெரியாது, கவர்ச்சி நடிகைனா இப்படி தான் வந்து ஒரு முத்திரை குத்தி கவர்ச்சி நடிகை சினிமாவில் மட்டும்தான் நான் கவர்ச்சி நினச்சேன். ஆனால்
அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்மளை நினைக்கிறாங்க. சினிமாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு அவங்க நடித்த ஒரு மிருகம்னு ஒரு படம் நினைக்கிறேன். அது சரியா நீங்கள் செக் பண்ணிக்கோ. மிருகம் தான் நினைக்கிறேன். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நடிப்பாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் கொடுப்பாங்க. இந்த தமிழ் சினிமாவில் ஒரு கேடுகட்ட ஒரு கேரக்டர் தான். பழைய நடிகை பிரமிளா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நடித்தாங்க. பாலச்சந்தர் தான் நடிக்க வச்சார். குடும்பத்துக்காக விபச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு விபச்சாரம் பண்ணுவாங்க. அது டக்குன்னு ஞாபகம் வரல படம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விபச்சாரியாகவே ஆகிடுவாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் காப்பாற்றி விட்டுருவாங்க. பிள்ளை தம்பிகளை படிக்க வச்சுருவாங்க. எல்லாமே பண்ணிவிடுவாங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க வந்து அந்த விபச்சாரமே வந்து முத்திரை குத்திடும் சமூகம். அந்த மாதிரி இந்த சினிமா உலகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கவர்ச்சி நடிகைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நிஜ வாழ்க்கையில் இவங்க தான்ன்ற மாதிரி ஒரு முத்திரையை குத்துறாங்க. அது சினிமா தொழிலுக்கு தர்மம் கிடையாது. நான் கேட்குறேன், ஒரு வார்த்தை தான் நான் சொல்வேன், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து விபச்சாரம்னு ஒரு முத்திரை குத்துறீங்க. விபச்சாரன்றது அவ்வளோ வந்து ரொம்ப ஈஸியான தொழில் இவங்க நினச்சிடறாங்க. விபச்சாரம் மாதிரி கொடுமையான தொழில் எதுவுமே கிடையாது. ஒரு முகம் தெரியாத ஒருத்தன் அவனுடைய உடல்நிலை என்னன்றது ஆரோக்கியம் பற்றி தெரியாமல் அவனோட வந்து ஒரு புழங்குறாள், ஒரு விபச்சாரின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவள் ஒரு பெண் புழங்குறது சாதாரண விஷயமா? அது எவ்வளோ இருக்கிறது கொடுமையான விஷயம். அதாவது மனசுக்கே பிடிக்காத ஒரு நபர், அவன் முன்பின் யாருன்னே தெரியாத ஒரு நபர், அவன் உடல்நிலை குறித்து தெரியாத ஒரு நபர், அவனோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காசுக்காக வந்து அவன் போராடும் போது அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா விபச்சாரன்றது. ஆனால் போகிற போக்கில் என்ன செய்கிறானுங்கன்னா விபச்சாரின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஒரு இருக்கட்டும், அது நியாயம் இல்லைன்ற அந்த மாதிரி ஒரு விபச்சாரின்னு ஒரு முத்திரை குத்தி ஒரு அப்போது அந்த மாதிரி ஒரு தொழிலில் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு கவர்ச்சி நடிகைகளை வந்து இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே அப்படி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டால், சினிமா நடிகைனாலே இப்படி தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. சினிமா நடிகைனாலே அவள் இப்படி தான். அதுலேயும் கவர்ச்சி நடிகை நடிச்சிட்டானா அவள் வந்து நான் என்ன சொன்னேன், கடந்த காலத்தில் எல்லாரும் நான் யோகியன்னு சொல்லி யாருக்கும் நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனால் 1-2 நடந்திருக்கலாம். சினிமா ஒரு இண்டஸ்ட்ரி தான். சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல தயாரிப்பாளர் ஏமாற்றிருக்கிறாங்க. சிவா ஏமாற்றிருக்கிறார். ஏமாற்றி தான் நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நான் வந்து கண்ணில் பார்க்காம சொல்கிறேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் நான் ஏமாற்றேன். ஒரு தயாரிப்பாளரும் அவங்க வந்து அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாமே ஒரு வெறுப்பாகி அவங்களுக்கான திறமையும் இருக்குது. ஒரு படத்தை வந்து இன்னொரு விஷயம் பார்த்துங்க, அவங்க ஒரு தயாரிப்பாளர். நீங்கள் வெறும் சோனா வந்து ஏதோ கவர்ச்சி நடிகன்னு சொல்லிட்டு போகிற பக்கத்தில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறானுங்கன்னு நான் நினைக்கிறேன் பல பேர். ஆனால் இங்கே வந்து முழுக்க அவங்க வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாங்க, ஏற்கனவே தயாரிப்பாளர். அப்போ அவங்களுக்கு என்ன செய்றாங்க, நம்ம இனிமேல் இந்த சினிமா வந்து நம்மளை வந்து ஒரு லிமிட்டு மேலே நம்ம வளர்க்காது, இந்த சினிமா இனிமேல் நம்ம பயன்படாது, இந்த சினிமா வந்து நம்மளை பயன்படுத்திச்சு, நமக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து நம்ம வந்து அதில் வளர முடியாது, இனி வாய்ப்பு இல்லைன்னும் போது அவங்களாம் வந்து எல்லா நடிகர்களும் அப்படி தான். நடிகர்கள் கூட சான்ஸே இல்லைன்னா அப்போ தான் அவங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு சொந்தமாக படம் எடுக்கணும்னு வருவான். அந்த மாதிரி படம் எடுத்து காலியானவன் நிறைய பேர் இருக்கான் தமிழ் சினிமா. கூட பிரேம்ஜியை வச்சு ஒரு படம் தயாரிச்சாங்க. அதுதான் தன்னை வந்து அதுதான் இங்கே தான் நம்பிக்கை துரோகம்னு நம்ம சொல்கிறது. என்னென்னா ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அந்த படம் ஃபெயிலியர். கனிமொழின்னு ஒரு படம் அந்த மாதிரி எடுத்து சோனா ஹைடன் எடுத்தது, அந்த படம் ஃபெயிலியர். பெரிய அடி, உங்களுக்கே நல்லா தெரியும். கையில் இந்த சேர்த்து வச்சு இந்த பணமெல்லாம் பாதி காலேஜ். சரி, தன்னை விரும்பினவன் தன்னோட வாழ்க்கையை இவன் தான் ஒருத்தனை வச்சு நான் கேட்டேன்னா அவங்க வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க. அந்த படம் வெளியே வராமல் போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இல்லாத படமே எடுக்க மாட்டார். அண்ணன் வந்து மிகப்பெரிய இயக்குனர் வெங்கட் பிரபு. நீங்கள் இன்றைக்கி இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய இயக்குனர் வெங்கட் பிரபு. அவங்க அந்த எண்ணம்லாம் இருக்கலாம்ல, நம்மளை இப்படிலாம் இவங்க பயன்படுத்தி விட்டுட்டாங்களே நம்மளை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம்ல. அது எண்ணத்தோட வெளிப்பாடு இருக்காங்க. சரி, நீங்கள் போகிறீங்களா, அப்போ நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு பிளாக்மெயிலா அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கூட ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும், கேட்குறவங்களுக்கு எண்ணம் வரும். செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு மூவான கூட அப்படின்னா இது வேற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வடசென்னை நடிகை வந்து இப்படி ஒரு உருட்டுனாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க உருட்டிட்டு போகலாம். பொதுவாகவே இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்களே அவங்களாம் இந்த புகழ் வெளிச்சமும் பணமும் மிதமிஞ்சின பணமும் புகழ் வெளிச்சமும் ஒரு திமிர்த்தனத்தோட நிஜத்தில் எப்படி இருக்கான்னு கேட்டா இவனுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடிகைகளை மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க. இந்த நடிகைகள் வந்து கேட்பார் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வளையத்தில் தான் இப்போ வந்து வாய்ப்பே தராமல் பல இயக்குநர்கள் எடுத்து விட்டுருவோம். மொத்த கதையும் வாய்ப்பே தராமல் பல இயக்குநர்கள் வந்து வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீணா போன பெண்கள் நிறைய. அது விட்டுருங்க, அது வந்து பல இயக்குநர்கள் அந்த லிஸ்ட்டில் என்கிட்ட இருக்கிறாங்க, நான் அதை பற்றி பேச வருது. ஆனால் பிரபலமான நடிகர்கள், புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தப்பாக யூஸ் பண்ணிக்கின்னு
அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் இந்த இடத்துல பூகம்பம் வெடிகுண்டு வெடிக்க போகுது. ஒரு காலத்தில் வந்து ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை, பாரம்பரியமிக்க பத்திரிகை, நடிகையின் கதைன்னு சொல்லி வெளியிடும் போது, ஒரு நடிகையோட மனக்குமுறல்களை வெளியிடும் போது, நடிகைகளுடைய பிரச்சனைகள், ஒரு குறிப்பிட்ட நடிகை இல்லை பிரபா, அது வந்து ஒரு ஒட்டுமொத்த நடிகைகளுக்கு உள்ள பிரச்சனையை வந்து வெளியே சொல்லும் போது, சினிமா துறையில் வந்து என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணுறானுங்க இந்த இயக்குநர்களும் சரி நடிகர்களும் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டும் போது அது தடுக்கப்பட்டது ஒரு பத்திரிகை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது நிலமை. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து எல்லாமே இணையத்தில் வந்து பல்வேறு சுதந்திரங்கள் இருக்குது வெளியேறதுக்கு. அதனால் இன்றைக்கி வேறு லெவலில் போனதுனால இவனுக்கு அதே பழைய அந்த அட்டகாசத்தை இவனுக்கு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு அலர்ட்டாக இருந்திருக்கணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த இமான் விஷயத்தில் கூட நான் சொல்கிறேன், இதே இமானுக்கு இந்த பிரச்சனை நல்லா யோசிச்சு பாருங்கள். இமானுக்கு வந்து இந்த பிரச்சனை நடக்காமல், இந்த புகார் தெரிவிக்காமல் இமானுடைய முதல் மனைவி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். முந்தி ஓடி வந்துட்டு கேட்டிங்கன்னா, என்னை வந்து இமான் ஏன் விவாகரத்து பண்ணார் தெரியுங்களா, அவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தாருங்க, அதை நான் கேட்டேன், என் கண்ணால் நான் பார்த்துட்டேன், அதனால தாங்க இந்த பிரச்சனை சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இமான் 2 வார்த்தை தான் சொன்னார். அவங்க ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்க. 2 வார்த்தை என்ன சொன்னார், அதாவது என்னென்னா அவர் துரோகம் இழுத்து விட்டார், சிவகார்த்திகேயன் துரோகம் இழுத்து விட்டார். அடுத்தது என்னென்னு கேட்டினா, என் மகள்களுடைய எதிர்காலம் கருதி என்னால் வெளியே சொல்லணும். 2 தான் சொன்னார். இதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அவர் ஜென்டில்மேன். யார் ஜென்டில்மேன்? இமானோட முதல் மனைவி. இப்போ உங்களுக்கே நிறைய பேர் கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, அவர் முழுசா சொல்லியேன்னு சொல்லிட்டு, அடா பாவீங்களா, நாங்கள் பேச ஆரம்பிச்சதே எப்போன்னு கேட்டினா, இமானுடைய முதல் மனைவி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்னடா புதுசாக கண்டுபிடிச்சோம். அவர் சொன்ன வார்த்தை 2 தான். இப்போவும் அந்த 2 வார்த்தை தான். சரிங்களா? இதை யாரும் வந்து நான் பேசவே, அது வரைக்கும் நான் மற்றவங்களே பேசியிருக்கலாம். அண்ணன் பைல்வான் கூட பேசிட்டாரு அப்படி இப்படின்னு. ஆனால் நான் வந்து பேசலை, பொறுமையாக தான் இருந்தோம். ஆனால் இமானுடைய வந்து முதல் மனைவி ஓடி வந்து சிவகார்த்திகேயன் ஜென்டில்மேன் சொன்னாங்க. இப்போ யார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொறிக்குன்னு சொன்னது, பொம்பளை பொறிக்குன்னு சொன்னது, இவங்க எதுக்கு ஓடி வந்து ஜென்டில்மேன் சொன்னாங்க சிவகார்த்திகேயனை? அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுதான் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்றது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்றது இதுதான். ஓடி வந்து அவசரமாக கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன? சம்மந்தப்பட்ட குற்றவாளியே கம்முன்னு இருக்கான், வாயை மூடிட்டு இன்னைக்கு வரைக்கும். குற்றம் சாட்டப்பட்டவர் கம்முன்னு இருக்கிறார். இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க ஓடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ அது புரிந்து கொள்ளப்பட்டது. என்னன்னு கேட்டால், இது ஏதோ நடந்திருக்கு. அதனால் இப்போ இந்த விஷயத்தில், இந்த சோனா விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து இமான் வந்த பிறகு எடுத்த முடிவு அல்ல. இது சோனா ஹைடனுடைய முடிவு வந்து நேற்று முந்தானத்தை எடுத்த முடிவு இல்லை. இது ஏற்கனவே அவங்க ஒரு பிளானில் இருக்கிறாங்க. அதுக்கான அறிவிப்பெல்லாம் அவங்க வெளியிட்டாங்க. அவங்களுடைய கடந்த கால அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரியும். வந்து சும்மா வந்து பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு வந்த பொண்ணு இல்லை சோனா ஹைடன். இதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நீங்கள் நினச்சி பேசுகிறீங்கன்னா அது தப்பு. ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் நான் பார்க்குறேன்னா, தமிழ் சினிமா வந்து ஒரு சீர்திருத்தப்படும் நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த ரிசல்ட். என்னன்னு கேட்டால், இனி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. இது தவறுன்றதை இனி வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஏன்னா எல்லாரும் இப்போது ஆணாதிக்க சிந்தனை உள்ள பல நடிகர்களுக்கு என்ன வந்து அந்த புகழ் வெளிச்சத்தில் என்னன்னாக்கா, இதெல்லாம் யார் வெளியே வந்து சொல்லுவாளா போயிட்டு வெளியில்? இப்படிலாம் இருந்துட்டு வெளியில் போய் சொல்லுவாளா? ஏன்னா அவளுக்கு தான் மானம் போயிடும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரேம்ஜி, அந்த பிரேம்ஜியோட நண்பர்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது நம்ம சொல்ல வேண்டாம். அந்த டீமே இருக்குது. அதுக்கு பிறகு சில தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, முன்னணி தயாரிப்பாளர் இருக்கிறாங்க, முன்னணி இயக்குநர்கள் இருக்கிறாங்க, நடிகர்கள் இருக்கிறாங்க. ஜெய் என்ற நடிகர் பேர் அடிப்படுது. இந்த மாதிரி வந்து பல பேர் இருக்கிறதுனால ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கலை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா முன்னணி நடிகர்ன்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதில் எந்த சூப்பர் ஸ்டாருங்கள்லாம் வந்து கூப்பிட்டு பேசுனாங்க, நம்மளுடைய எந்தெந்த நடிகர்கள்லாம் கூப்பிட்டு இவங்களை வந்து பயன்படுத்திட்டாங்கன்றது அது வந்து அவ்வளோ நாகரிகமாக நமக்கு வந்து இணையத்தில் பேசுறதுக்கு சில சுதந்திரங்கள் இருக்குன்றதுனாலேயே நம்ம எல்லாத்தையுமே பேசிட முடியாது. ஆனால் அவங்க நிச்சயமாக பிரேம்ஜிக்கு வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் கொடுப்பாங்க. ஏன்னா தன்னுடைய அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக தான் ஒரு ஓரமாக தான் பயன்படுத்தியிருப்பார். இதில் முக்கிய கதாநாயகனாக வரதுக்கான வாய்ப்பு வந்து பிரேம்ஜிக்கு இருக்குன்றேன். ஏன்னா பிரேம்ஜி தான் கிட்டத்தட்ட திருமணம் வரைக்கும் போய் தடைப்பட்டு நின்றுது. அதனால் பிரேம்ஜிக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது இந்த வெப் சீரியலில் நான் பார்க்குறேன். அடுத்தது ஜெய்,
இந்த மாதிரி சில நடிகர்கள் இருக்கிறாங்க, தயாரிப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க, முன்னணி தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் துணிஞ்சு தைரியமாக அவங்க வந்து பண்ணாங்க. எனக்கு என்னமோ இது ஒரு மிரட்டல் இல்லை, தமிழ் சினிமா ஏதோ ஒரு சிக்கலை சந்திக்க போகுது. அதனுடைய முதல் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயம். இதில் டி இமான் விஷயத்துலேயும் சரி, அவங்களுடைய முதல் மனைவி விஷயத்தில் நடந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது நான் பார்க்குறது கேட்டேன், ஒருவேளை டி இமான் இந்த புகாரை சொல்லாமல் அந்த பெண் சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பல பெண் போராளிகள்லாம் குதிச்சுட்டு ஓடி வந்திருப்பாங்க. சரிங்களா? நான் பெண்களை தவற சொன்னேன். பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் பெண்கள் தான் இந்த விஷயத்தை இன்னும் சொல்லப்போனால் முன்னெடுத்து இருக்கணுமே. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே இது வரைக்கும் தமிழ் நடிகைகள் யாரும் வந்து சொல்லலை. நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிரட்டலுக்காக உருட்டலுக்காக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்துருப்பாங்க. நம்ம நிறைய செட்டில்மெண்ட் இப்போ பார்த்தோம், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய செட்டில்மெண்ட்களை நடந்திருக்கோம். இப்போ இவங்க பொறுத்த வரைக்கும் நான் செட்டில்மெண்ட்டுக்காக பார்த்த மாதிரி தெரியல, காயப்பட்ட பெண்ணாக தான் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் தெரிய வருது.